2 புறம்போக்கு நாய்ங்க சூலூர்ல ஒரு 10 வயசு குழந்தைய வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணியிருக்கானுங்க. நாதார் நாயங்க அவனுங்கெல்லாம் வந்து சுட்டுத்தனம் வாங்கியே. அதாவது போன ஆட்சி டிஎம்கே ஆட்சியில் நடந்தது, இப்போ டிவிகே ஆட்சி நடக்குது. டிவிகே ஆட்சி நடக்குதுன்னு நம்ம பேசாம இருக்க முடியாது, நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். முதலமைச்சர் விஜய் நான் தயவுசெய்து சொல்றேன், அது 2 நாய்களும் தக்க கடும் நடவடிக்கை எடுங்க. நீங்க கண்டிப்பா எடுத்து ஆகணும். நீங்க அவங்கள வந்து நீங்க சுட்டு தள்ளணும், என்கவுண்டர் போட்டு தள்ளுங்க. அந்த மாதிரி அந்த நாயங்க இந்த உலகத்துக்கு தேவையில்ல. ஒரு 10 வயசு குழந்தைங்க, அதுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைங்களை வீட்டு முன்னாடி விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க கூண்டு போயிட்டு அந்த குழந்தைய ரேப் பண்ணி சாவச்சிட்டானுங்க. என்னங்க சத்தியமா என்ன நாட்டுல இருக்கும் நமக்கு சத்தியமா தெரியல. எந்த பெண்கள் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கும் சரியில்லை. எனக்கு விஜய் தான் தயவு செஞ்சு சொல்றேன், டிஎம்கே ஆட்சி தான் அப்படி நடந்துச்சு, நம்ம ஆட்சி நம்ம அப்படி நடக்கூடாதுண்ணா. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பெண்கள் பாதுகாப்பு, போலீஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்லா பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு தயவு செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு நாடு. நீங்க வந்தாச்சு இந்த நாடு நம்ம திருந்தோம்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறோம். சரியாண்ணா? ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. இப்போ அரேபியெல்லாம் வந்து சவுதி அரேபியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவனா வந்து திருடுறானோ ரேப் பண்றானோ அங்கேயே அவன் சுட்டு தள்ளுருவாங்க. நம்ம ஊர்ல சட்டம் கிடையாது. ஆனா கடும் நடவடிக்கை, மரண தண்டனை கொடுக்கணும், இல்லை என்கவுண்டர் பண்ணி சுட்டணும். அவனுங்கெல்லாம் அவன் 2 பேரும் அந்த நாயங்க இந்த உலகத்துல வாடுறதுக்கு தகுதியற்றவனுங்க. அவங்கள அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும். அந்த குழந்தை பாவம்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. டிவிக்கு ஆட்சி வந்தால் மக்கள் வந்து அந்த நல்லது நடக்க சொல்லிட்டு தான் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நல்லது நடக்கணும். அந்த குழந்தைக்கு குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும்ண்ணா.